ஸ்தலாட் அப்போஸ்தலர் 24 நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. இது யார் சொல்கிறான்னா, பவுல் சொல்கிறாரு. சவுல் பவுலாய் மாறினார். அவர் தான் சொல்கிறாரு, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்படி இருக்க போகிறேன்னா, குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். நம்ம இருக்கலாம், நினைக்கலாம், நம்ம நம்ம நல்லவங்க சொல்லிக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்னால் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் கூட நினைக்கலாம், நான் மனுஷனுக்கு முன்னால் குற்றமற்ற மனசாட்சி உடையவங்களாக இருக்கலாம். இவங்க இப்படி தான் நல்லவங்க அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, அப்படி தானே. ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவன் என்னை சாட்சி கொடுக்கணும், குற்றமற்ற மனசாட்சி உடையவன். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய மனசாட்சி என்ன பண்ணும், வாதிக்கும், அப்படி தானே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கணும், எதுலையும் நான் ஒரு தப்பிதமும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அப்படி சொல்கிறாரு. அதே போல் நம்ம பிரயாசப்படணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதே போல் தானியேலை நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கும் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், அதனால் என்னை என்ன பண்ணுறாரு, தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்ன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரும் குற்றமற்றவராக இருந்தார், அப்படி தானே. அதே போல் நம்மளும் எப்படி இருக்கணுமா, குற்றம் மற்றவர்களாய் நாம் வாழணுங்காரு. மனுஷருக்கு முன்னால் நம்ம குற்றம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படலாம். ஏன்னா அந்தரங்க வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். வெளியரங்கமான வாழ்க்கை நான் நல்லவா சொல்லி வேஷமாய் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துக்கு ஒரு மாதிரியும் தேவனுக்கு முன்னால் ஒரு மாதிரியும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனுக்கு முன்னாலேயும் மனுஷருக்கு முன்னாலேயும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக நீங்கள் என்ன பண்ணணுமா, வாழ பிரயாசப்படுங்கள். பவுல் பிரயாசப்பட்டார். நம்மளும் இந்நாட்களில் எப்படி இருக்கணுமா, குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக வாழ நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Thank you.